இது எந்த ஏரியான்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் தான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours பவர் கட் வந்து போயிட்டு இருந்தது. அதனால நம்ம ஏரியா மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. நானும் அம்பத்தூர் தான், ஃப்ரீயா தான் வந்தீங்க, கரண்டே இல்ல. எல்லாருமே அதனால ரோடுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் மதன் அறிவழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். என்னதான் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு, அதுவும் முக்கியமா தமிழ்நாடு மின்வாரியத்துறைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. தினமும் கரண்ட் கட் ஆகுது, எல்லா பகுதியிலையும் ஆகுது. ஜனங்க வந்து ரோட்ல இறங்கி போராடுற லெவலுக்கு வந்துட்டாங்க. என்னதான் நடக்குது? இந்த கரண்ட் கட்டுங்கிறது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு விளக்கம் கொடுத்தார் நிர்மல்குமார் அமைச்சர். அவர் என்ன சொல்றாரு, உள்ள கருப்பாடுகள் இருக்கிறாங்க, ஃபியூஸ் அப்படிங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இன்னைக்கு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வந்துருக்குது. இப்போ அதை வச்சுக்கிட்டு ஒன்று சொல்றாங்க, அவங்க திட்டமிட்டு எதிர்கட்சிகள் ஆட்களை அனுப்பி ஃபியூஸ் அப்படிங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஃபியூஸ் அப்படிங்கிட்டு போய் அவங்க எவ்வளோ வித்துருக்கிறான் அப்படின்னா அவன் 1200 ரூபாய்க்கு வித்துருக்கிறான். இப்போ கரண்ட் இருக்கும்போது யாரும் ஃபியூஸ் எல்லாம் போய் பிடுங்க மாட்டாங்க. இன்னொன்று, ஃபியூஸ் அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மர் ஃபியூஸுங்கிறது வேற. இப்போ நம்ம வீடுகளில் இருக்கிற ஃபியூஸுங்கிறது வேற, டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிறதெல்லாம் அப்படி தூக்கிட்டு போக முடியாது. ஸோ ஒரு திருடன் நின்று நிதானமாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறீங்க இல்லையா? இப்போ இபியில் உள்ள வேலை செய்கிறவங்க போனாங்கன்னா எப்போ கரண்ட் வரும் வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே போர்டு வச்சுட்டு அங்கே அல்லது ஒரு ஆளை வச்சுட்டு இங்கே வருவாங்க. வேலை முடிஞ்சோன்னு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க போடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திருடன் திருடிட்டு போக முடியாது எங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல. அப்போது இவங்க இவ்வளோ நிதானமாக வேலை செய்கிறாங்கிறத அவன் ஜட்ஜ் பண்ணிட்டான். ஒரு மாதம் 1.5 மாதமாக இந்த கரண்ட்டுங்கிறது போனால் 4 மணி நேரம் வர்றதில்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவன் தூக்கிட்டு போயிருக்கிறான். ஸோ அவன் உங்களுடைய மெத்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவன் திருடிட்டு போயிருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வச்சுக்கிட்டு திமுக சதி, இவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிப்போச்சு. எதுவாக இருந்தாலும் சரி, 41 பேரை கொண்டாலும் சரி திமுக சதி, ஏன் சார் என் மேலே பழிய போட்டீங்க, ஏன் சார் என் மேலே பழிய போட்டீங்கன்னு அழுதுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இது பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்போ நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு அவங்க அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. விளக்கம் கொடுத்து இப்போ அந்த 10 ரூபா அபிஷியல் ஆகிட்டாங்கல்ல, லீகல் ஆகிட்டாங்க. கேட்காம வாங்குறான், கடைக்கார வாங்குறான் சொன்னீங்க. இப்போ கவர்மெண்ட் வாங்குறாங்க 10 ரூபா அப்படின்ட்டு அது அபிஷியல் ஆகிட்டாங்க. அதே மாதிரி பெட்டிக்கு 90 ரூபா இப்போ வாங்குறாங்களாம் உள்ள. அதையும் கட்சி நிதின்றத நாங்க அபிஷியல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பழைய தூக்கி அவங்க மேல போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு. ஆமா, ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு. முக்கியமான கோப்புகள் எல்லாம் அதுலதான் இருந்தது. இது நிலக்கரி டெண்டர் அது இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது, போஸ்ட் கம்பம் வாங்கினது, ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினது, எல்லா தகவலும் அதெல்லாம் இருக்குது. தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூக்கிட்டு போனது யாரு? கோபிநாத்னு ஒரு பையன். அவன் யாரு? அது மெயின்டெனன்ஸுக்கு வந்த பையன். அவங்களுக்கு தெரிஞ்ச அனாமத்தா கடந்தா தூக்கிட்டு போயிருக்கிறான். யாரும் சிஸ்டத்தில் இருக்கிற எடுக்க மாட்டாங்க, எடுத்தவொடனே மாட்டிப்பான். ஏன்னா சிஸ்டத்தில் கை வைக்கிறது, வேலை செய்கிறது அவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். அவன் ஓரமாக இருந்ததை தூக்கிட்டு போயிருக்கிறான். அது ஒன்று காணாமல் போகும்போது முதல்ல தெரியல. அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கிறான், மீதி நிறையா இருக்குதுன்னு தூக்கிட்டு போய் பெங்களூரில் போய் விற்றுருக்கிறான். அதில் ஏகப்பட்ட தகவல் இருக்குது. அது இருக்குது, இது இருக்குது. இது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி விட்டு தூக்கியே 3 வருஷம் ஆச்சு. என்ன, அதுக்கு பிறகு அடுத்த அமைச்சர் ஆட்சி முடிஞ்சு நிர்மல்குமார் வந்தாச்சு. இப்போ தூக்க வேண்டிய தேவை யார் தூக்குனா அப்படின்னு சொல்லி ஒரே சர்ச்சை. அதிமுக எடப்பாடி அவர் சொல்றாரு, இந்த தூரசக்தி பாரசக்தியை காப்பாத்துறதுக்கு இந்த வேற சக்தி முயற்சிக்கிறதா அப்படின்னு அவரு வர கதை. அறப்போர் இயக்கம்னு ஒருத்தாங்க, அவங்க நாங்க இப்பதான் சிபிஐ வழக்கு விசாரணைன்னு தொடங்குற நேரத்துல இது காணாம போயிருக்குதுன்னா இதுல திட்டமிட்டு சதி இருக்குது அப்படின்னு. நடந்தது என்ன, அங்க கேப்பார் இல்லாம கிடந்திருக்குது. அதை மெயின்டெனன்ஸுக்கு வந்த பையன் எடுத்துட்டு போயிட்டா, தூக்கிட்டு போயிருக்கிறான். தூக்கிட்டு போய் அதுல பெரிய ரகசியம்லாம் இல்லை, அதை பெங்களூர்ல போய் வித்துருக்கிறான். இல்ல அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா அவன் எத்தனை விற்க போறான், அதை நல்ல விலைக்கு வித்துருக்கலாம். சார் உங்க ரகசியம்லாம் இதுல இருக்கு அப்படின்னு பேரம் பேசுறேன்னா 1000 கோடிக்கு விற்கலாம். அவன் எவ்வளவு வித்துருக்கிறான்? 2000 ரூபாய்க்கு வித்துருக்கிறான். இது பெங்களூர்ல போய் ஒரு பீஸ் 2000 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துருக்கிறான். இப்போ அதை பிடிச்சி விசாரிச்சு அதை ரெக்கவர் பண்ண போறோன்னு உள்ள தோணுனா அங்க ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே அவங்க டிலேட் பண்ணி தூக்கி போட்டுக்கிறாங்க.
அதை தூக்கிட்டு போயிருக்கிறான். இப்படி வந்து என்னன்னா, உங்ககிட்ட ஒரு துறையை கையில கொடுத்துருக்குறாங்க, உங்ககிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க, நீங்க ஏற்கனவே இருக்கிற ஆட்சியை விட மிகச்சிறப்பாக செய்வோம், அடிப்படை பிரச்சனைகள்ல நோ காம்ப்ரமைஸ் அப்படி சொல்லிட்டு நீங்க இது அடிப்படை பிரச்சனை வராது, இது வராது, கரண்ட் வராது, கரண்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், மிகச்சிறப்பா செய்யணும். பாருங்க, திமுக ஆட்சியில 5 நிமிஷம் 10 நிமிஷம் கரண்ட் போச்சுல, இப்ப எங்க ஆட்சியில அது கூட போகலன்னு நீங்க சொல்லணும். இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கருப்பாடு இருக்குது, அதுக்கப்புறம் ஃபியூஸ் அப்படின்னு போயிட்டாங்க, காசு கொடுத்து உள்ள இருக்கிறவங்கள வேலை செய்ய சொல்றாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்றேன், முன்னாடி திமுகவுக்கு சங்கம் இருந்தது, அதிமுகவுக்கு சங்கம் இருந்தது, சிபிஎம் சிபிஐக்கு சங்கம் உண்டு. இதுதான் பிரதான சங்கம். விசிகேவுடைய சங்கம்லாம் சின்ன சின்னது, தலித் மக்கள் இருக்கக்கூடிய அந்த இதுதான் இருக்கும். இப்போ வந்து அதிமுகவுடைய சங்கத்தின் தலைவரே இப்போ எங்க போயிட்டாரு, டிவிகேவுடைய மின்வாரிய தொழிலாளர் சங்கத்துக்கு போயிட்டாரு. அங்க அது இல்லாம திமுகவில் உள்ள ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சங்கம் இப்போ அவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு. சரி, உங்க கண்ட்ரோல்ல இருக்குது இல்ல, உங்களை மீறி யார் என்ன செஞ்சிருவார்னு உங்களுக்கு தெரியாதா? சரி, இப்போ யாரு திருடனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஏன்னா அவனுக்கு வந்து கமிட்மெண்ட் கிடையாது, அவன் இந்த தெருவில் தான் இப்போ திருடணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்லாம் கிடையாது. அப்போ இது வேலை செய்யறவன் தான் தப்பு செய்வான். அந்த ஏரியாவுக்குன்னு உள்ள ஏபி ஆபீஸ் இருக்குது, அங்க ஒரு 10-15 பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு யார் யாருக்கு எந்த நகர் எந்த தெருன்னு இருக்குது, எங்க கரண்ட் போச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்போ அவங்க வேலை செய்யலைங்கிற வரைக்கும் பிடிச்சிட முடியும். இல்லை, அந்த கருப்பாடுன்றது உங்களுக்கு எப்படி சொல்றீங்க, அதை அந்த நபர் மேல வழக்கு போடலாம்ல, சஸ்பெண்ட் பண்ணலாம்ல, ஆமா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணலாம்ல, ஆமா பண்ணலாமே, ஏன் பண்ணல? இப்போ பிரச்சனை அது இல்லை. பிரச்சனைங்கிறது என்ன, இப்போ மின்சார தேவைங்கிறது நமக்கு கூட்டிகிட்டே போகுது. நமக்கு 16,000 மெகாவாட் மின்சாரம் வந்து நம்மகிட்ட சோர்ஸ் இருக்குது, நம்மளுடைய ரிசோர்ஸ், ஓன் ரிசோர்ஸ். ஆனால் இப்போ எவ்வளோ வருது, ஏப்ரல் மாதம் வந்து 21,000 மெகாவாட் வரைக்கும் போயிருக்குது. அப்போ நம்ம வெளியே இருந்து வாங்கி கொடுக்குறோம். ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாதம்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு வெயில் காலம் அல்லது ஒரு மழைக்காலம் அல்லது காற்றடிக்கக்கூடிய காலம், இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட்டுகள் என்ன ஒன்று தெரியுமா, அந்த சீசனை கணிச்சு அதுக்கு முன்னாடி மராமத்து வேலைகள் ஒன்று செய்வாங்க, பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நாள் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணி அந்த வேலைகள்லாம் செஞ்சு தயாராக இருப்பாங்க. எது, புயல் வரக்கூடிய காலத்தில், வெயில் வரக்கூடிய காலத்தில், மழை வரக்கூடிய காலத்தில், எல்லாத்துலேயும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி கரெக்டாக இருப்பாங்க. இவங்க ஆட்சி பொறுப்பெடுத்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சோப்பு அனுப்பிட்டு இருந்தாங்க, மெயின்டெனன்ஸுக்குள்ள போல. அதிக மின் தேவை இருக்கிற ஒரு காலகட்டம் ஏப்ரல் மே. ஏப்ரல் மாதம் நீங்க தீய சக்தின்னு சொன்ன ஆட்சி இருந்தது, அவன் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கிட்டான். இப்பவும் கூட சொல்றேன், மே மாசத்துல மழை பெய்தது, மேற்கு மாவட்டங்கள்ல அரக்கோணம் வரைக்கும் மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல மழை பெய்ந்து மின் தேவை குறைஞ்சிருக்குது. எது, 21,000 மெகாவாட்ல இருந்து 19,000 மெகாவாட்டு குறைஞ்சிருக்குது மே மாசம். இப்போ போட்டு நீங்க வந்து உருட்டிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஏப்ரல் மாதம் 21,000 மெகாவாட் அளவுக்கு போச்சு. அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாடு அதிகபட்ச உச்ச அளவை எட்டியிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. உச்ச அளவு எட்டிய போது உங்களுக்கு மின் தட்டுப்பாடு வரல, இப்போ உச்ச அளவோட குறைஞ்சிருக்குது. நீ அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அளவும் குறைஞ்சிருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நீங்க முழுக்க முழுக்க இதுக்குள்ள கவனமே கொடுக்கல. இன்னொரு பிரச்சனை சொல்றாங்க, இப்போ மின் வாரிய தொழிற்சங்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நம்ம பேசியிருக்கிறோம். நான் சும்மா ஓனா கற்பனை பண்ணி எதுவும் சொல்லலை, அங்கே நான் பேசின விவரங்கள்ல இருந்து நான் சொல்றேன். தளவாட பொருட்கள் பற்றாக்குறை இருக்குதுன்றாங்க. தளவாட பொருட்கள் பற்றாக்குறையா வருது, ஏப்ரல் மே மாசத்துல இருக்கிறது எல்லாமே செலவாயிரும். அப்போ ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதங்கிறது என்னன்னா, அடுத்த கவர்மெண்ட் வந்துடும். இப்போ அடுத்த கவர்மெண்ட் தான் அதை கொள்முதல் பண்ணணும். இவங்க அதை செஞ்சாங்களா? இல்ல, இருக்கிறது கேன்சல் பண்ணுறாங்க. எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணாங்க. அதுல வேற டெண்டர்கள் கொண்டு வந்து 6 மணி நேரத்துல அப்ரூவல் கொடுத்தாங்க. அது பிரச்சனை ஆனதுக்கு பிறகு அப்புறம் எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு நாங்க புதுசா பண்றோம் அப்படின்னாங்க. அதுவும் நடக்கல. இப்போ தளவாட பற்றாக்குறை, எது, அவங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாம இருக்குது. இது ஒரு பிரச்சனை. நள்ளிரவுல திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை அப்படின்னா இவங்க இங்க இருந்து வேற வேற இடங்களை தேடணும், கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வேணும், ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. அது ஒண்ணு. உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த ஆவடியா எடுத்துக்கலாம், அதுக்கான பொருளை வந்து சென்னையில இருந்து கொண்டு போற வரைக்கும் கரண்ட் இல்லாம இருந்திருக்காங்க. ஆமா, இப்போ போனை எடுத்து பேசுவாங்க முன்னாடி, இப்போ போன் எடுத்து பேசுறது இல்ல. ஏன் பேசுறது இல்ல? பதில் சொல்லணுமே. இல்ல பிரச்சனை என்னன்னா, முன்னாடி போன் எடுத்து பேசலன்னா அவங்களுக்கு தெரியும்
எந்த இடத்துல வேலை நடந்துகிட்டு இருக்குது, எவ்வளவு நேரத்துல முடியும்னு தெரியும். இப்போ ஸ்பேர் பார்ட்ஸே இல்லை, எப்போ எங்க இருந்து வரும்னு தெரியாது. பகல் நேரங்களில் ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து டன்சோலில் போட்டோ அல்லது வந்து ட்ரெயினில் போட்டு விடுங்க வாங்கிக்கிறேன், அல்லது பஸ்ஸில் போட்டு விடுங்க வாங்கி எப்படியோ அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இரவு நேரங்களில் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, ஆட்களும் இல்லை. என்ன பண்ண முடியும்? பதில் சொல்ல முடியல, ஃபோனை எடுக்க மாட்டேன்றாங்க. சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்குது. ஆமா, இப்போ மக்கள் தன்னெழுச்சியா போராடுறாங்க. நமக்கு தெரியுது, நான் இருக்கிற குடியிருப்புல 10 வீடுகள் இருக்குது. 10 வீடுகள்ல நைட்டு 2 மணி வரைக்கும் மொட்டை மாடியில வந்து பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, குழந்தைகள் விளையாடிட்டு இருக்குது, யாருக்கும் தூக்கம் இல்லை. என்ன செய்ய முடியும்? எல்லாரும் மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. ஏன்னா புழுக்கம் அதிகமா இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. இதை ஒருத்தர் தூண்டி விடணுமா? பொறுத்து பார்க்குறாங்க, இதுக்கு மேலே முடியாது, நம்ம போயிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி வீதிக்கு வராங்க. வீதிக்கு வந்தால் இதே மாதிரி வீதியில் அங்கங்கே இருக்கிறாங்க ஆட்கள், எல்லாருமா சேர்ந்து வாங்க இபி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு நிர்மல்குமார்? திமுக தூண்டி விடுகிறது அப்படின்றாரு. இப்போ இதை வந்து தூண்டி விட்டு தான் போகணுங்கிற அளவுக்கு சுரணை இல்லாமல் இருக்கிறாங்க மக்கள். அப்போ இல்லை, இப்போ மக்களுடைய வந்து வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான இப்போ ஒரு இதுவாக வந்து கரண்ட் மாறிச்சு. முன்னாடி வந்து விளக்குல பயன்படுத்தணும், அப்படியே காலப்போக்கில் மாறி இப்போ கரண்ட் வந்துச்சு. கரண்ட் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு எல்லாரும் வந்தாச்சு. இப்போ இது இரவு நேரம் மின்வெட்டு, சரியா? இதுக்கான போராட்டம் பிரச்சனைகளை பற்றி அவங்க பேசுகிறாங்க. நான் போராடாத ஒரு பிரிவு இருக்குது, அதை சொல்கிறேன். இந்த ஐடி கம்பெனிகள்லேருந்து சின்னதாக வேலை எடுத்து செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க நிறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்மள மாதிரி ஒரு ஆஃபீஸ் தான் வச்சுருப்பாங்க, 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய நிறுவனங்கள்லேருந்து ப்ராஜெக்ட் எடுத்து இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் தான் அவங்களுக்கு வரும். அதை எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, வேலை எடுத்து செய்ய முடியல, எங்களுக்கு டைம் வந்து முடிய போகுது. இப்போ நாங்கள் மே மாதம் கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கல, அடுத்தது ஜூன் மாதம் வந்தாச்சு, இன்னும் நாங்கள் கொடுக்கல. அவங்க அடுத்த முறை எங்களுக்கு தர்ற ப்ராஜெக்டை நிறுத்தி வச்சுருக்கிறாங்கன்றாங்க. இதனால எங்களுக்கு வந்து பல லட்ச ரூபா லாஸ் ஆகுது, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது இந்த மாதம். ஏன்னா இந்த ப்ராஜெக்டை இந்த மாதம் கொடுக்க வேண்டிய, மே மாதம் கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட் நாங்கள் இன்னும் கொடுக்கல, அதில் வர வேண்டிய பணம் வரல, சேலரி கொடுக்க முடியல. ஒரே காரணம் என்ன? கரண்ட் இல்லை. இப்போ பெரிய நிறுவனங்கள் ஜென்ரேட்டர் வச்சு அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க, இவங்களால அது செய்ய முடியல. சிறு நிறுவனங்கள் இதே மாதிரி கோவை பகுதிகளில், திருப்பூர் பகுதியில் இந்த தறி ஓட்டுறவங்க, சின்ன நிறுவனங்கள் இருக்குல்ல, இவங்கெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வந்து நீங்கள் வந்து மின்சாரத்தை வந்து கட் பண்ணி விடுறீங்க அப்படின்னா எப்படி அவங்க தொழில் செய்வாங்க? இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து விளக்க வேண்டிய, இதை கையாள வேண்டிய அமைச்சர் வந்து சரியான பதில் சொல்றது இல்லை. சரி, இவருக்கு சரியான பதில் சொல்றது மட்டும் இல்லை, அவங்க பழியை வந்து இன்னொருத்தர் மேல போட்டுட்டு தப்பிச்சிடணும்னு தான் பாக்குறாங்க. இல்லை, அதுக்கான ஒரு சொல்யூஷனை தரணும். இல்லை, இதை பண்ணிட்டு இருக்கோம், இதை பண்ண போறோம், இல்லை இதை தான் நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எதனா ஒன்று சொல்லணும். ஆனால் வந்து தமிழக மின் வாரியம் வந்து இப்போ போதுமான அளவில் வந்து உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, உள்ள இருக்கிற ஆட்கள் தான் இந்த பிரச்சனையை பண்றாங்க அப்படின்னா. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா வோல்டேஜ் அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் இந்த பிரச்சனை வருது சொல்றாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்காம அவங்க வந்து அப்படியே என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம், அப்புறமா கடைசியா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மே மாசம் வரைக்கும் தான் இந்த மின் தேவை அதிகமா இருக்கும், ஜூன் மாசத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் இந்த தேவைகள் குறைஞ்சிரும், அப்புறம் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலாம். இப்போ வரைக்கும் பழியை போட்டுட்டு ஓடினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியும்? இப்போ வந்து ஒரு 2 தெரு, ஒரு ஏரியா 2 ஏரியான்றது போய் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாவே இருள முழுகிற லெவலுக்கு வந்துருச்சு. ஆமா, இப்போ இன்னொன்னு திமுக இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒப்பந்த பணியாளர்கள் கொஞ்சம் பேர் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பெரிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா 1,40,000 பேர் வந்து அங்க பணி செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு துறை. இதுல வந்து இப்போ வந்து 70,000 பேர் பற்றாக்குறை இருக்கிறாங்க. அதுல கீழ்மட்ட பணியாளர்கள்ல மட்டுமே 47,000 பேர் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து ஏன் ரெக்யூர்மெண்ட் குறைவா இருக்குது அப்படின்னு சொன்னா, முன்னாடி வந்து எல்லாமே மேனுவலா செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து மெஷினரிஸா வந்து செய்யறதுக்கான விஷயம் வந்துருச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னா, முன்னாடி வந்து ஒரு 10 பேர் 15 பேர் மரம் வெட்டுறதுக்குன்னு போவாங்க, மரத்துல ஏறி வெட்டுறது, கிளை எடுத்து போடுறது, 10 பேர் 15 பேர் இருந்து செய்ய வேண்டிய வேலை இப்போ வந்து 2 பேர் போறாங்க. ஒருத்தர் ஒரு வண்டி ஒன்று வச்சிருக்கிறார், மேலே அதுவே ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அவரே வந்து அதிலே கத்தி மாதிரி இருக்குது, அது கட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்குது, பின்னாடி வர்றவங்க எடுத்து லாரியில் போட்டுட்டு இப்போ 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை 2 பேர் 4 பேர் செய்யற மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் பற்றாக்குறை இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ அதை சரி செய்யறதுக்கு இப்போ நீங்க உடனே செய்ய வேண்டியது என்ன? ஆட்களை ரெக்யூர் பண்ணணும், அல்லது டெம்பரவரியாவது ஆட்கள் எடுக்கணும். நீங்க 2யுமே செய்யல. இன்னொன்று என்னன்னா, வேலை வாங்குறதுங்கிறது ஒரு கலை.
தொடர்ந்து வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும் எப்போ பிரச்சனை வரும், எப்படி வேலை வாங்கணும், எப்போ லீவு கொடுக்கணும், எப்போ வந்து எதையுமே இவங்க செய்யலை. இவங்க வந்து முழுக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அமைச்சர்களே போடாமல் கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த துறைங்கிறது கேப்பார் இல்லாமல் கிடந்தது. அப்புறம் அமைச்சர் போட்ட பிறகு அவர் வந்து எல்லாருமே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி உயர்மட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்கள வந்து மீட்டிங் போட்டேன், சும்மா அப்படி ரவுண்ட்ஸ் போனேன், இப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டிவிக்கு அமைச்சர்கள் அல்லது வந்து அமைச்சர்கள் கூட பரவாயில்ல, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கூட சரி மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு மீட்டிங் போட்டாங்க, சோபாவில் உட்காந்து சீன் போட்டாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். மாவட்ட செயலாளர் வரைக்கும் ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்னா கிளம்பி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிருக்குது. இதுதான் மாத்திரையா, பாட்டில் இருக்குது, இது என்னது இன்னும் மாத்திரை வெள்ளையா இருக்குது, இது என்னது டானிக் யாரு கொடுப்பீங்க? இப்படி போய் அவங்க வந்து இது டேப்லெட் கொடுக்குற இடத்துல போய் ஒரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் இவங்கெல்லாம் போய் டேப்லெட் கொடுக்குற இடத்துல வந்து போய் உட்காந்து இவங்க ஆய்வு பண்றேன் இது பண்றேன்னு நடக்கல. இது ஹாஸ்பிட்டலுக்கு போறதை தாண்டி மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ள ஒரு ஆய்வு கூட்டத்துல கூட போய் உட்கார்ற அளவுக்கு திண்டுக்கல்ல மாவட்ட ஆட்சியார், அதுக்கப்புறம் வந்து எஸ்பி, அதுக்கப்புறம் வந்து இதர மினிஸ்டர் இருக்கிறாங்க, எல்லாம் வந்து அபிஷியலான ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவங்க உட்கார்ற சீட்ல போய் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு மாவட்ட செயலாளர் கவர்மெண்ட் போஸ்டிங் நினைச்சுன்னு ஒரு கலெக்டர் ஈக்குவலான ஒரு போஸ்டிங். சமீபத்துல ஒரு நடந்ததுல ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணதுக்காக அவர் பதவி திருப்பி கொடுக்கணும் போய் கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணோம். ஆமா, திமுக ஒளியன்ல திமுக அராஜக ஒளியெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி ரைட்டு, அப்படிலாம் போறீங்கல்ல, அப்படியே இபி ஆபீஸ் பக்கம் போங்களேன், அங்க போய் ரீல்ஸ் போடுங்களேன், அடிப்பாங்க மக்கள். நைட்டு கிடந்து கத்துறாங்க, அண்ணா விஜயண்ணா வாண்ணா, விஜயண்ணா அங்க சொகுசா தூங்கிட்டு இருப்பாரு, அவர் வீட்டுல கரண்ட் போகாது. சமீபத்துல கூட கிண்டல் பண்றதுக்கு ஒரு சில வீடியோ வரல, அவர் ஒரு படத்துல வந்து அந்த சில்லறைய செதற விட்டு கரண்ட் ஆஃப் பண்ணி சண்டை போடுவார். அது ஒருத்தர் ரீல் போட்டுருந்தாப்புல, அண்ணன் எங்கேயோ சண்டை போட்டு கரண்ட் கொஞ்சம் சீக்கிரமா அந்த ஃபைட்டு முடிச்சுட்டு கரண்ட்டை கொஞ்சம் கொடுத்து விட்டா. இப்போ சமீபத்துல டிவி கேளுங்கிற ஒருத்தர் பேசுறாரு, அவர் வந்து யாருக்கும் தெரியாம ரகசியமா பெரம்பூர் தொகுதியில போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அதுக்காக தான் கரண்ட் கட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு அவர் போய் வராரு, அதனால கரண்ட் கட் பண்றாங்க. இந்த பியூஸ புடுங்கலான்னு சொன்னாங்கல்ல, பியூஸ புடுங்கன்னா கரண்ட் போயிடும், போய் வருதே, அதுக்கு என்ன காரணம்? போலீஸு இல்லை, இவங்க தான் காரணம். சரி, இப்போ நீங்க மின்சார வாரியத்தை நடத்திட்டு இருக்கிறீங்களா, கரண்ட் கட் ஆகுது யாரு காரணம்? அது திமுக காரணம், செந்தில் பாலாஜி காரணம். சரி, இப்போ நீங்க எதுக்கு தான் பொறுப்பேற்பீங்க? நான் எதுக்குமே பொறுப்பேற்க மாட்டோம். அதான், இது ஒரு பொறுப்பு இல்லாத கவர்மெண்ட். பிரச்சனையே அதுதான். பொறுப்புள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும். நீ பொறுப்பேற்கணும். நான் தான் நிர்வாகம் பண்றேன், எனக்கு நிர்வாகம் தெரியல, இப்போதான் நான் வந்து ஒன்று ஒன்றா கேட்டு கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ மின்சார வாரியத்திலிருந்து தொழிற்சங்க தலைவர் நம்மக்கிட்ட பேட்டி கொடுத்தார். நான் தான் எடுத்தேன், அரண் செயல தான் போட்டுக்கிறோம். அந்த பேட்டி கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளது இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? பிரச்சனைகளை எங்ககிட்ட கேளுங்க, நாங்க சொல்றோன்றாங்க. ஆமா, எலக்ட்ரிஷியன் கேட்ட போய்தான் ஏன் பல்ப் ஏறலன்னு கேட்க முடியும். நீ உயர் மட்டத்தில் உள்ள அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு நீங்கள் மீட்டிங் போட்டுட்டு கலந்தாய்வு கூட்டம் நடத்தி, இப்போ கலந்தாய்வு கூட்டம் நடத்தின விஷயம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தெரிஞ்சு அதுவே சரியாயிருமா? இது கவுண்டர் மணி செந்தில உட்காந்து ஆனா இதுல எப்படின்னா லைட் எரியும் அப்படின்ட்டு அது ஏதோ பூச்சி நசி விடுற மாதிரி இவங்க வந்து ஆக்சுவலா இவங்க அப்படிதான் நடந்துக்கிறாங்க. இது எப்படிங்க நடக்கும், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத விட்டுட்டு அதுவா சரியாகும், அதுவா ஒரு கட்டத்துல வந்து நிக்கும், அப்ப எதனா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தட்டி கழிக்கிறது வந்து தமிழ்நாட்டை எந்த நிலைமையும் கொண்டு போய் விடும். அதான் கம்முன்னு இருந்துக்கலாம், உம்முன்னு இருந்துக்கலாம் அப்படின்னா மக்கள் அப்படி கம்முன்னு உம்முன்னுலாம் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் மக்கள் வீதிக்கு வர்றாங்க. அவங்க திமுக தூண்டி விட்டாலும் சரின்னு தான் சொல்றேன் நான். எதிர்கட்சிக்கு அதான வேலை. ஆமா, இப்ப போராடுவா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து என்ன தப்பு இருக்குன்னு கேட்கறேன். ஏன் நீங்க போராட்டம் நடத்துனது இல்லையா? ஜனநாயகத்துல போராட்டம் நடத்துறதுக்கு தடை இருக்குதா? மின்சாரம் 4 மணி நேரம் மின்சாரம் இல்லை அப்படின்னா அப்புறம் வரதான் ராத்திரி தூங்கினா தான் பகல் வேலைக்கு போக முடியும். ஸோ இந்த பிரச்சனைகளை முழுக்க இவங்க கையாளுறதுங்கிறதே வந்து ரொம்ப ஆபத்தான முறையில் கையாளுறாங்க. இவங்க உருவாக்குற ஒன்று இருக்குது இல்லையா, வெறுப்பு. கருப்பு ஆடு இருக்குதுன்னு ஒன்று சொல்லிவிட்டாங்க. அந்த கருப்பு ஆடு யார்? இவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மின் வாரிய ஊழியர்களுக்கும் மக்களுக்குமான சண்டையா மாறிடுச்சு. இல்ல அது எப்படி மக்களுக்காகன்னு சொல்ல முடியாது. அது டிவிக்கோடைய ஆதரவாளர்கள் இல்ல வந்து ரசிகர்கள் அவர்களுக்கும் அந்த மாதிரி மாறினதாங்க. பொதுமக்கள் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்களா பேர்? சரிங்க, நீ அவங்க டிவி கேட்கறாங்க, டிவி கேட்க ஓட்டு போட்டாங்க, விசிலுக்கு ஓட்டு போட்டாங்களான்னு கூட கரண்ட் இல்லைன்னும் போது கோபத்துல வராங்க. அவங்க வந்து மின் வாரிய ஊழியர்கள்ட்ட தான் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றேன்.
எல்லா பக்கமும் பிரச்சனை. அவங்கள வந்து வேலை செய்ய விடமாட்டேன்றாங்க. இப்போ இவங்க இப்போ கரண்ட் போயிடுச்சு, நான் போய் வேலை செய்யறதுக்கு நான் மெட்டீரியல் எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்து எங்களை சுற்றி போட்டாங்க. இப்போ நான் இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறதா, வேலை செய்ய போகிறதா? எல்லா பக்கமும் பயம் வந்துடுச்சு. இப்போ முன்னாடியே ஒரு இடத்துல கரண்ட் பிரச்சனை இதாகிடுச்சு அப்படின்னா ஒரு 2 பேர் போய் வேலையை செஞ்சிடலாம் சார்னு போயிடலாம். இன்னைக்கு மக்கள் சுத்து போட்டுடுறாங்க, அடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தனியாக போகமானேன்றாங்க. ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கு. இந்த மாதிரி தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு பிறகு இது ஆம்புலன்ஸ் போய் அடிக்கிறது, ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க சம்பவம் இதுலயே நடந்தது இல்ல, கரூர்ல அதனாலதான் உள்ள போறது லேட் ஆச்சு. இப்படி ஒரு வெறுப்பை நீ உருவாக்குனதுக்கு பிறகு அவங்க பாதுகாப்பா ராத்திரி சுதந்திரமா நடமாடுற பிரிவு இந்த இபி ஆளுங்க. ஏன்னா அவங்க காக்கி சட்டை போட்டிருப்பாங்க, காக்கி பேண்ட் போட்டிருப்பாங்க, அல்லது காக்கி ட்ரௌசர் போட்டிருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க பைக்கு இபி எல்லாம் வரும். பெரும்பாலும் திருடன் கூட தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு. இப்போ பொதுமக்களால் அவங்களுக்கு ஆபத்து. இப்போ அவங்க பயப்படுறாங்க. இப்போ நீங்கள் வந்து பிரச்சனையை திசை திருப்பி விட்டதுக்கு பிறகு இப்போ எனக்கு பொறுப்பு இல்லைன்ட்ட. இப்போ அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு வந்துருச்சு? ஜனங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஜனங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இதுக்காவது நீ ஒன்று சொல்றியா? மக்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க, எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, இதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அல்லது ஒரு நம்பர் தரோம், இதுக்குன்னு ஒரு வாரம் உருவாக்குறோம், அதை நாங்கள் சரி பண்ணுறோம், எங்ககிட்ட வாங்க, அங்கே போகாதீங்கன்னா சொல்றீங்களா? அதுவும் இல்லை. யார்தான் பொறுப்பு இருக்கிறது? முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டாங்க, ஜனங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். நாங்களே கரண்ட் பில்லு கட்டாம நாங்களே வச்சுக்கலாம். இந்த கரண்ட் பில்லு சொன்னவங்கதான் ஞாபகம் வருது. 200 யூனிட் குறைச்சின்னா 1000 ரூபா நாங்கள் கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ 2000 ரூபா வந்துருக்குதுன்றான். சொல்றது யாரு? டிவிக்கேன்னு போட்டு அவன் பேரை போட்டு வச்சிருக்கிற ஒரு பையன். அவன் போடுறான் பில்லு எடுத்து போட்டு, எங்களுக்கு கரண்ட் பில்லு முன்ன விட அதிகமாக வருது, 200 யூனிட் கம்மியாக, 200 யூனிட் நீ கழிச்சுட்டு தானே காசு போட்டுக்கிற, எப்படி அதிகமாக வந்ததுன்னு கேட்குறாங்க. ஆமா, முன்ன 100 யூனிட் தந்துட்டு இருக்கும் போதே கரண்ட் பில் ஒரு ரேட் இருந்தது, நம்ம 200 ஆக்கியாச்சு. இப்போ அதுக்கான காசை எங்கிருந்து எடுக்குது? அதுக்கான வருமானம் எங்கிருந்து, எப்படி ஈடு செய்யறது? இப்படி எல்லா பக்கமும் குளறுபடி. இந்த பிரச்சனையுடைய சீரியஸ்னஸை அவங்க புரிஞ்சுக்கிட்டதே இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். தற்காலிகமாக நீ மக்களை ஏமாத்திடலாம், தூண்டி விடலாம், குழப்பி விடலாம். ஆனால் 2006 to 2011 அந்த காலகட்டங்கிறது தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில்துறைகள் வந்த காலம். வந்து நிறைய இலவச டிவி கொடுத்தாங்க, முதல் தலைமுறை பட்டதாரி, அப்படி இப்படின்னு எவ்வளவோ திமுக ஆட்சியில் மக்களுக்கு செஞ்சாங்க. ஆனால் படுதோல்வி அடைஞ்சாங்க. 2ஆம் இடத்துக்கு கூட வர முடியாம 3ஆம் இடத்துக்கு போனாங்க. எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத அளவுக்கு போனாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மின்வெட்டு. ஸோ மின்வெட்டுங்கிறது சாதாரண பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு சொகுசு சார்ந்த பிரச்சனை இல்லை, அது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. சீரியஸாக புரிஞ்சுக்கிட்டு அதில் சீரியஸாக வேலை செய்யுங்க. பழி போடுறதுங்கிறதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கடைசியில் நீங்கள் தான் வந்து கடைசியில் டிவிக்கே வரலாற்றில் சில ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிங்கிற ஒரு இடத்துக்கு சில மாதங்களோட ஆமாம். அப்புறம் மக்கள் கொதிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் யாரோ ரீல்ஸ் போடுறது வெளியே நடமாட முடியாது. சரி, இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.